அனைவருக்கும் வணக்கம். ஆலய ஓம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் நாம் தரிசிக்க இருப்பது சென்னையிலிருந்து சுமார் 75 கிலோமீட்டர் தொலைவில் செங்கல்பட்டு மாவட்டம் பொன்விளைந்த களத்தூர் எனும் அழகிய கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி திருக்கோவில். 900 வருடங்கள் பழமையான இத்திருத்தலம் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான மாமல்லபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஸ்தலசயன பெருமாள் கோவிலுடன் நெருங்கிய தொடர்புடையது. இத்திருக்கோவிலை பற்றிய அற்புத விவரங்களை எங்களுக்கு அளித்த திரு கஸ்தூரி ரங்கன் பட்டாச்சாரியர் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. முதலில் இத்தலத்தின் வரலாறு, திருவிழாக்கள், பிரார்த்தனை சிறப்புகள் பற்றி பட்டாச்சாரியர் கூறுவதை பார்ப்போம். அதன் பிறகு ஆலயத்தை தரிசிப்போம். ஸ்ரீ அகோபிலவல்லி நாரிகா சமேத ஸ்ரீ லக்ஷ்மீ நரசிம்ம பரபிரம்மணே நமஹ. பொன்விளைந்த களத்தூர் ஸ்ரீ லக்ஷ்மீ நரசிம்ம சுவாமி தேவஸ்தானம் செங்கல்பட்டிலிருந்து தெற்கே சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவிலே இந்த ஸ்தலமானது உள்ளது. சொர்ணபரீஷாய ஸ்ரீயாலிங்கத வக்ஷசே ஸ்ரீமத் பிரகல்லாத கிருத்யாத நரசிம்மாய மங்கலம் என்று சொல்லி சொர்ணபரி க்ஷேத்திரம் என்பது இந்த க்ஷேத்திரத்துடைய திருநாமம். இங்கே மூலவர் வைகுந்தவாசன் என்ற திருநாமத்தோட அமர்ந்த திருக்கோலத்திலே சதுர்புஜங்களோட இங்கே காட்சி கொடுக்கிறார். சக்கரம், சங்கம், சிரசிலே ஆதிசேஷன், ஸ்ரீதேவி, பூமிதேவியுடனே கர்ப்பகிரகத்திலே அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். இங்கே உற்சவமூர்த்தியே விசேஷமான பெருமாள். உற்சவர் ஸ்ரீ அகோபிலவல்லி நாயிகா சமேத லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் என்ற திருநாமத்துடனே இங்கே காட்சி கொடுக்கிறார். சிம்ம முகமாக அல்லாமல் சாந்த நரசிம்மராக, இங்கே அழகிய சிங்கராக இங்கே காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த சுவாமியானவர் சுமார் 900 வருடங்களுக்கு முன்பு மகாபலிபுரம் ஸ்தலசயன பெருமாள் கோவிலிலே அருள் பாலித்துக் கொண்டிருந்ததாகவும், கடல் கொந்தளிப்பினால் இந்த ஸ்தலங்களிலிருந்து உற்சவ மூர்த்திகளை பத்திரப்படுத்தும் போது இந்த சுவாமியை மகாபலிபுரம் கோவிலை விட்டு எடுத்து வந்த பெரியோர்களுக்கு எங்கே ஸ்தாபிதம் செய்வது என்பது தெரியாமல் இருந்ததாகவும், கருட பக்ஷி ஒன்று அந்த சமயத்திலே வழிகாட்டி இந்த பக்ஷியானது இந்த ஸ்தலத்தை காட்டியதாகவும், எம்பெருமானுடைய திருவுள்ளம் இங்குதான் என்று இந்த லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை இந்த ஊரிலே ஸ்தாபிதம் செய்வதாக ஸ்தல புராணம். மேலும் வேதாந்த தேசிகர் என்ற மகான் யாத்திரையின் போது இந்த க்ஷேத்திரத்திலே ஒரு நாள் தங்கி ஹயக்ரீவ மூர்த்திக்கு ஆராதனை செய்ததாகவும், ஹயக்ரீவ பெருமாள் குதிரை வடிவமாக இந்த ஊரிலே உள்ள கழனியிலே கடலையை பயிரிட்டிருந்ததாகவும், அந்த கடலை மணிகளை சுவாமி போக்கியமாக அமுது செய்து அவருடைய சேஷம் பட்ட இடமெல்லாம் பொன் மணிகளாக மாறியிருந்தவையால் இந்த ஊருக்கு பொன்விளைந்த களத்தூர் என்ற திருநாமம் ஏற்பட்டதாக ஸ்தல வரலாறு கூறுகிறது. மேலும் விசேஷமாக நலதமயந்தியுடைய வரலாற்றை நலவன்பா புகழேந்தி புலவரானவர் இந்த ஊரிலே அவதாரம் செய்தவர். இந்த க்ஷேத்திரத்திலே சித்திரை வருடப்பிறப்பு உற்சவமும், வைகாசி விசாக நம்மாழ்வார் உற்சவமும், ஆணி திருமஞ்சனம், ஆடிப்பூர உற்சவம், மேலும் ஆவணி மாதத்திலே பவித்திர உற்சவம், புரட்டாதி மாச விசேஷ உற்சவங்களும் நவராத்திரி உற்சவமும் வெகு விமரிசையாக நடைபெறும். மார்ச் மாதத்திலே 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை தவண உற்சவமும், பங்குனி மாதத்திலே பிரம்ம உற்சவமும் வெகு விமரிசையாக இங்கே நடைபெறுகிறது. இந்த பெருமாளை சேவிக்க வருபவர்கள் அதிக பிரார்த்தனை செய்பவர்களாகவே உள்ளனர். திருமண தடை மற்றும் சத்ரு நாசனம், உடல்நிலை சரியில்லாமை போன்ற அனைத்து விதமான பிரார்த்தனைகளுக்கும் இங்கே அங்க பிரதட்சணம் செய்வதாக பிரார்த்தனை செய்து கொண்டால் இந்த பெருமாள் 100% அதனை பூர்த்தி பண்ணி எப்பேற்பட்ட தடையையும் உடைத்து பெருமாள் நமக்கு நல்வழி காட்டுகிறார் என்பது பக்தர்களுடைய அனுபவமாகும். மேலும் இந்த லக்ஷ்மி நரசிம்மரை சேவிப்பதற்காக பிரச்சனங்கள், ஜோசியங்கள் மூலமாகவும் கேட்டு இந்த எம்பெருமானை நிறைய பக்தர்கள் வந்து சேவிக்கிறார்கள். அனைவரும் நமது லக்ஷ்மி நரசிம்மனை சேவித்து எல்லாம் வல்ல செல்வங்களையும் பெற்று வாழ்வில் சகல சௌபாகியம் பெற்றியுமாறு அழைக்கிறோம். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த மங்களானி சந்து. அடுத்து ஆலயத்தை தரிசிப்போம். ராஜகோபுரம் 5 நிலை மற்றும் 7 கலசங்களுடன் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. ராஜகோபுரத்திற்கு எதிரே 4 கால் மண்டபம் உள்ளது. ராஜகோபுர வாசலை கடந்து சென்றதும் பலிபீடம், கொடிமரம் மற்றும் கருடன் சன்னதி உள்ளன. அவற்றை கடந்து சென்றால் மகாமண்டபம்.
மகா மண்டபத்தில் நேரெதிரே மூலவர் கருவறை சன்னதி. கருவறை சன்னதி முன்பு இருபுறமும் துவாரபாலகர்கள் உள்ளனர். கருவறையில் மூலவர் ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாள் அமர்ந்த கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் காட்சி அளிக்கிறார். இத்தலத்தின் உற்சவர் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ஹர். இந்த உற்சவர் தான் மாமல்லபுரத்தில் உள்ள ஸ்ரீ ஸ்தலசயன பெருமாள் கோவிலில் இருந்து கொண்டு வரப்பட்டு இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டவர். மூலவர் சன்னதிக்கு வலப்புறம் தனி கருவறை சன்னதியில் அகோபிலவள்ளி தாயார் கிழக்கு நோக்கி பக்தர்களுக்கு அருள் புரிகிறாள். மேலும் கருவறை மண்டபத்தில் கோதண்டராமர் சன்னதி, லக்ஷ்மி ஹயக்ரீவர் சன்னதி மற்றும் ஆஞ்சநேயர் சன்னதி அமைந்துள்ளன. ஆலய பிரகாரத்தில் அழகிய கிருஷ்ணர் மற்றும் ஆஞ்சநேயர் கதை சிற்பங்கள் அமைந்துள்ளன. மேலும் வளாகம் முழுவதிலும் கலைநயமிக்க அழகிய ஓவியங்கள் காணப்படுகின்றன. அவற்றில் லக்ஷ்மி நரசிம்ஹர், துவாரபாலகர்கள் மற்றும் ஹயக்ரீவர் ஓவியங்களும் அடங்கும். ஹோம பூஜைகள் நடத்துவதற்காக ஆலய வளாகத்தில் ஒரு ஹோமகுண்டம் அமைக்கப்பட்டுள்ளது. பிரார்த்தனை சிறப்புகள். இத்திருத்தலம் திருமணம் ஆகாதவர்கள், சத்ரு பிரச்சனை உள்ளவர்கள் மற்றும் நோயுபாதை உள்ளவர்களுக்கு உகந்த பரிகார ஸ்தலமாக திகழ்கிறது. அவர்கள் இங்கு வந்து அங்க பிரதட்சிணம் செய்து கொள்வதாக வேண்டிக் கொண்டால் அவர்களின் பிரார்த்தனை நிறைவேறும் என்பது ஐதீகம். ஆலய நடை திறப்பு நேரம் காலை 8 முதல் 10 மணி வரை மற்றும் மாலை 5 முதல் 7 மணி வரை. ஒரு நாள் முன்னதாகவே பட்டாச்சாரியரின் அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு ஆலயத்திற்கு செல்வது நல்லது. அலைபேசி எண் 9345679335. திருத்தலம் செங்கல்பட்டு மாவட்டம் பொன் விளைந்த களத்தூர் எனும் அழகிய கிராமத்தில் அமைந்துள்ளது. சென்னையிலிருந்து சுமார் 75 கிலோமீட்டர் தூரத்திலும், செங்கல்பட்டிலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்திலும், திருக்கழுகுன்றம் பகுதியில் இருந்து 11 கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது. செங்கல்பட்டு மற்றும் பொன்விளைந்த களத்தூர் இடையே காலை மற்றும் மாலை நேரங்களில் உள்ளூர் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. ஒட்டிவாக்கம் ரயில் நிலையத்திலிருந்து 700 மீட்டர் தொலைவில் நடந்து செல்லலாம். போன்ற ஆன்மீக தகவல்கள், ஆலயங்கள், சித்தர்கள் வரலாறு, கிரக பெயர்ச்சி பலன்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள ஆலய ஓம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.